இப்படி என்ன பண்ணிருக்கீங்க வந்து? இப்போ வந்து இதை இது என்ன கம்மு போடுறேன். அங்கிள் இது என்ன பேப்பர் எதுக்கு அங்கிள்? இது வந்துமா இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். தரக்காரி கடைக்கோ ஃப்ரூட்டு கடைங்களுக்கோ இதை நம்ம கொடுக்கலாம். இது அவங்க அதில் போட்டு கொடுக்குறது சௌகரியமாக இருக்கும். இப்போ இது கம் தடவியாச்சு. ஒரு பாகத்தை உள்ள ஹோல் பண்ணுறோம். அப்புறம் இந்த பகுதி இன்னொரு பகுதி இருக்குல்ல, இதை மறுபடியும் ஹோல் பண்ணுவோம். இந்த கம் எப்படி அங்கிள்? எந்த கம் இது? இதம்மா மைதா மாவு இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். அதை தண்ணியை நல்லா சூடு பண்ணி இந்த மாவை கரைச்சி அதில் ஊற்றணும். மாவை கரைச்சி ஊற்றணும். அப்படியே ஊற்றினாக்கா பவுடராக கொட்டினாக்கா உருண்டை கட்டி ஆகிடும். இதை தண்ணியை கரைச்சிக்கணும். அதோட இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, அதில் இதில் ஊற்றின உடனே கூழாக கெட்டி ஆகிடும். ரொம்ப நல்லது அங்கிள். ஓகேம்மா. இப்போ இது பேக் சைடு இதை கவர் பண்ணணும். இந்த பேப்பர்லாம் எங்கே போகுது அங்கிள்? என்ன இந்த கடைக்கெல்லாம் போகுது? அதுவும் ஃப்ரூட் கடைக்கு, பூ கடைக்கு, தக்காளி கடைக்கு போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுறீங்க அங்கிள் இந்த மாதிரி கவர்? அதாவது வந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாக்கா 150 செய்யலாம், 200 செய்யலாம். ஓ, பார்த்துங்க அங்கிள் போடுறாங்க கம் இல்லையோ. இது இந்த துணியால் இப்படி துடைக்கிறது எதுக்குன்னாக்கா, கம் ஒரு இடத்துல அதிகமாக பிடிச்சிருக்கும், ஒரு இடத்துல படாத இருக்கும். அப்போ இப்படி தேய்க்கும் போது சமமாக போயிடும். அதுக்காக அந்த துணியால் அப்படி துடைச்சிக்கணும் மட்டும். இன்னொரு வாட்டி போடுறீங்களா? இதில் வந்து இந்த பேப்பர் வந்து நம்ம மடித்ததுனால 4-5 லோயராக இருக்கும். ஒவ்வொரு லோயரையும் ஒட்டணும், இல்லைனாக்கா சரியாக உட்காரு. இப்போ எல்லாத்தையுமே மடித்தாச்சு. இப்போ மட்டமாக இருக்கு இது. அப்புறமா இது வந்து என்ன கேட்டுட்டாங்கன்னாக்கா, ஆர்டர் கொடுத்தவங்க இதில் பஞ்ச் பண்ணி ஹேண்டில் போடணும், தொழில் கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பேப்பர் மெலிசாக இருக்கிறதுனால ஓல்ஸ் போட்டு இது பண்ணாக்கா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குந்தாக்கா ஓல்ஸ் பெருசாகி இதாகும். அதுக்கு உள்ள ஒரு பேப்பர் சின்னதாக கொடுக்கணும். இப்படி இந்த பக்கம் உள்ளமாக கொடுத்தா இது திக்னஸ் வரும் இந்த இடத்துல. அப்போ திக்னஸ் இந்த ஓல்ஸ் போடும்போது அது வெயிட்டாக இருந்தால் கூட அறுத்துக்கிட்டு வராது. வேலை ஒன்று. இதெல்லாம் நம்ம சொந்த முயற்சி. வெரி குட் அங்கிள், வெரி குட். இது வந்து அப்படியே ஃப்ரூட் கடை கொடுக்குறப்பல இருந்தால் இதில் நம்ம போட்டு கொடுக்குற பொருளை அவங்க எடுத்து மாதிரி கார்லேயோ அல்லது மற்றதுலேயோ வச்சுக்குவாங்க. இதுக்கு ஹேண்டில் தேவையில்லை. இப்போ இது சாதாரணமாக இந்த ஸ்கூல் பசங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கிஃப்ட் பொருளுங்களை போட்டு கொடுக்கும்போது அதுங்க கையில் பிடிச்சிட்டு போட்டா ஒரு ஹேண்டில் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது எங்கள் செய்யணும். ஸோ நீங்களாம் பார்க்குறீங்க, இந்த கம் இருக்குது அங்கிள் எனக்கு ஜாஸ்தி பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பண்ணீங்க அங்கிள் இந்த மாதிரி? இன்னைக்கம்மா இது வந்து பேப்பர் சரியாக கிடைக்கல, அதனால தேடி தேடி பேப்பருங்களை எடுத்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஆரம்பிக்கும் போது 2 மணி 11 மணிக்கு என்ன ஆரம்பித்தேன். பேப்பர் மடித்து ஏதோ இப்போ செஞ்சுருக்கேன், ஒரு 20 கவர் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு துணி தைக்கும்போது மெல்லிஸ் துணியாக இருந்தால் உள்ள ஒரு இது வைக்கிறேன், அதை போல் இது.
ஹவர் முடியும். வெரி குட் அங்கிள். இப்போ வாவ். ஒரு 10 இது ரெடி இல்லைங்களா இப்போ? ஆமாம், ஒரு 10 நிமிஷம் போடு. ஆ இதுக்கு ஹேண்டில் போடுறது தான் ஸ்டார்ட். ஆமாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு வரணும். ஆ வெரி குட்.